Hi friends, welcome to my 10 பேசி நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெசன் என்ன அப்படின்னா 9th எக்கனாமிக்ஸ் லெசன் 4 தமிழகத்தில் வேளாண்மை. இந்த லெசன் தான் பார்க்க போறோம். இந்த லெசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன், ஓகேவா? ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிற ஒரு ஜாகிரபி லெசன் இருக்கும். அது வந்து எக்கனாமிக்ஸ்க்கும் உங்களுக்கு வரும், ஜாகிரபிக்கும் வரும், ஓகேவா? ஸோ அந்த 10th லெசன் 7ல வரும், ஜாகிரபி லெசன் 7ல வரும். எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜாகிரபி ரெண்டுக்குமே மேட்ச் ஆகிறது தான். இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னுமே கொஞ்சம் டெப்தா அந்த தமிழ்நாடு மானுட புவியியல் அப்படிங்கிற அந்த கிளாஸ்ல இருக்கும், ஓகேவா? ஸோ இதை படிச்சுட்டு அதை படிச்சாலும் சரி, இல்லை அதை படிச்சுட்டு இதை படிச்சாலும் சரி, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழகத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை பத்தி தான், ஓகேவா? ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து, காலையில குடிச்ச டீ காஃபில இருந்து, நம்ம போட்டுட்டு இருக்க காட்டன் ட்ரெஸ் வரைக்கும், இது எல்லாமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தொழில் பத்தி தான் இந்த இதுல இருக்கும், ஓகேவா? ஸோ உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு பாரதி சொன்னார் இல்லையா? ஸோ நம்ம வேளாண்மை பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம இந்த லெசன்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டுல விவசாயத்தோட நிஜமான நிலைமை என்ன, நம்ம மாநிலத்தோட மொத்த நிலத்துல எவ்வளவு இடத்துல விவசாயம் நடக்குது, நாம குடிக்கிற தண்ணிக்கும் விவசாயத்துக்கும் என்ன சம்பந்தம், இதையெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா கதையோட்டமாவும் பார்க்கலாம், டேட்டாஸாவும் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ டேட்டாஸ் கொஞ்சமா இருக்கும், அதை வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டேட்டாஸ் வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். கதையோட்டமா நீங்க புரிஞ்சுக்கிட்டாலுமே டேட்டாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுல இருந்து தான் கேள்விகள் அப்படிங்கிறது வரும், அதுலதான் கன்ஃபியூஸும் ஆக முடியும், ஓகேவா? ஸோ பார்க்கலாம், இங்க அறிமுகம் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல போய் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே கலப்பையை தூக்கிட்டு தான் வயலுக்கு போவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே அந்த கிராமத்துல இருக்க எல்லாருமே விவசாயம் தான் செய்யறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறிதான், இல்லையா? ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ஒரு 40 வருஷத்துக்கும் தமிழ்நாட்டுல பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா விவசாயத்தை மட்டும்தான் நம்பி இருந்தாங்க, ஓகேவா? ஆனா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல விவசாயிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது கம்மியாயிட்டே வந்திருக்கு. அதாவது விவசாயம் வேளாண்மையும் கம்மியாயிருக்கு, அதுல வேலை செய்யக்கூடிய விவசாயிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறதும் கம்மியாயிட்டு வருது. 2001 பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி பாத்தீங்க அப்படின்னா மொத்த தொழிலாளர்கள்ல 49.3% வேளாண்மை துறையில தான் இருந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ வேளாண்மை விவசாயம் செய்யறதுல 49.3% இருந்திருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2011 கணக்குப்படி பாத்தீங்க அப்படின்னா 42.1% தான் இருந்திருக்கு, ஓகேவா? 2011 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய மொத்தமா இருந்த 3,29,00,000 தொழிலாளர்கள் இருந்திருக்காங்க. அதுல 96 லட்சம் பேர் தான் பாத்தீங்கன்னா விவசாய தொழிலாளர்களா இருந்திருக்காங்க. இது வந்து 2011 டேட்டாஸ் வந்து இந்த இயரை மென்ஷன் பண்ணி நோட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இயர் வந்து மாறும்போது உங்களுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ 2001 பிரகாரம் பாத்தீங்கன்னா 49.3%, 2011 பிரகாரம் பாத்தீங்கன்னா 42.1%, 2011 மொத்தமா இருந்த 3,29,00,000 தொழிலாளர்கள்ல 96 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா விவசாய தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஆவரேஜா பாத்தீங்கன்னா 55% பெண்கள் வந்து வேளாண்மையில ஈடுபட்டு இருந்தாங்க. எப்ப அப்படின்னா 2011 வருஷம், ஓகேவா? 1/3 பகுதி கூடுதலா எவ்வளவு இருந்திருக்காங்க, ஆண்கள் வந்து வேளாண்மை செஞ்சிருக்காங்க. 35.3% வந்து இருந்திருக்காங்க, ஓகேவா? வேளாண்மை தொழில ஈடுபடுபவங்களோட பிரிவுகள் கொடுத்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லார்கிட்டையும் ஒரே அளவு நிலம் இருக்குமா அப்படின்னா ஒருத்தவங்க கிட்ட 1 ஏக்கர் இருக்கும், இன்னொருத்தவங்க கிட்ட 10 ஏக்கர் இருக்கும். இதை வச்சு விவசாயிகளை நம்ம பிரிக்கலாம், இல்லையா? ஸோ ஏன்னா நிறைய ஏக்கர் வச்சிருப்பவங்களும் இருப்பாங்க, கம்மியான ஏக்கர் வச்சிருப்பவங்களும் இருப்பாங்க, அதாவது நிலமே இல்லாம போய் வேலை பார்க்குறவங்களும் இருப்பாங்க, இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, நிலமற்ற கூலி தொழிலாளிகள் பாத்தீங்கன்னா வேளாண் தொழில இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சொந்தமா நிலம் இருக்காது, மத்த இடத்துல போய் கூலிக்கு தொழில் பார்த்துட்டு வருவாங்க. இந்த மாதிரிதான் நிறைய பெரும்பகுதியினர் இந்த மாதிரிதான் இருக்காங்க, ஓகேவா? சோ நிலம் படிச்சவங்க கிட்ட எல்லாமே, நிலம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட எல்லாமே ஒரே மாதிரி நில அளவுல இருக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ நிறைய பேர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா கம்மியான பரப்பளவுல தான் நிலம் இருக்கும், கம்மியா ஆளுங்க கிட்ட நிறைய பரப்பளவுல இருக்கும், ஓகேவா? சோ அதிகமா நிலம் வச்சிருக்கவங்க சிலர் தான் இருப்பாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிலத்தை சாகுபடி செய்வங்களோட எண்ணிக்கை 2015-16 79,38,000 இருந்திருக்கு. ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி 81,18,000 இருந்திருக்கு, ஓகேவா? சோ இது வந்து அதிகமா இருந்தது, 2015-16 கம்மியா இருக்கு.
இந்த 5 வருஷத்துல இவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 1,80,000 வந்து கம்மியா இருக்கு. இதே மாதிரி சாகுபடி செய்யறாங்களே, அதாவது பயிர் விளைவிக்கிறாங்களே, உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஏக்கர் அப்படிங்கிறது 64.88 லட்சம் ஹெக்டேர் அப்படிங்கிறது 59.71 லட்சம் ஹெக்டேரா கம்மியா இருக்கு. அதாவது சராசரியா வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 1,03,400 ஹெக்டேர் சாகுபடி நிலம் அப்படிங்கிறது என்ன ஆயிட்டு, அது கம்மியாயிட்டே வந்திருக்கு. ஓகேவா? சோ விவசாய நிலம் அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இல்லையா, விவசாய நிலத்தை அப்படியே பிளாட் போட்டு வித்து அதுல வந்து வீடு கட்டி வந்துடுறாங்க இல்லையா. சோ அப்ப விவசாய நிலம் அப்படிங்கிறது கம்மி ஆகிக்கிட்டே வந்திருக்கு. சோ இதை வந்து டேட்டாஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2015-16ல 5 வருஷத்துக்கு முன்னாடினா என்ன வரும் உங்களுக்கு, 2010ல வரும். அது எவ்வளவு கம்மியாச்சு, அது பாத்தீங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு விவசாயிகளோட எண்ணிக்கை. அதுவே பரப்பளவு, நிலங்களோட பரப்பளவு எண்ணிக்கையும் கம்மியா இருக்கு. ஓகேவா? தமிழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி இருந்திருக்காங்க, குறு விவசாயிகளா இருக்காங்க. குறு விவசாயிகள் அப்படின்னா 1 ஹெக்டேருக்கும் கம்மியான பரப்பளவுல சாகுபடி செய்யறவங்க. ஓகேவா? சோ விளைவிக்கிறவங்க. மொத்த விவசாயிகளோட எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா குறு விவசாயிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, 78% இருக்காங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா மொத்த அந்த சாகுபடி செய்யறாங்க இல்லையா, அந்த பரப்பளவுல 36% மட்டும்தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சிறு விவசாயிகள், இது வந்து 1 to 2 ஹெக்டேர் சாகுபடி செய்யறவங்க 14% இருக்காங்க. விவசாயம் செய்யக்கூடிய பரப்பளவு அப்படிங்கிறது 26%. ஓகேவா? சோ அவங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க, அவங்க செய்யக்கூடிய அந்த விவசாய நிலத்தோட பரப்பளவு எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து விவசாயிகளோட எண்ணிக்கை. குறு விவசாயிகள் 78% இருக்காங்க. அவங்க சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தோட பரப்பளவு அப்படிங்கிறது 36%. சிறு விவசாயிகள் 14% இருக்காங்க. அவங்க விவசாயம் செய்யக்கூடிய பரப்பளவு அப்படிங்கிறது 26%. ஓகேவா? சோ தமிழகத்துல விவசாயம் செய்யறவங்கள 100ல ஒருத்தவங்க மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா பட்டியல் இனத்தவர்களா இருக்காங்க. அவங்க வந்து 96% சிறு குறு விவசாயிகளா தான் இருக்காங்க. ஓகேவா? 100ல ஒருத்தவங்க தான் பட்டியல் இனத்தவங்க, அதுலயும் 96% சிறு குறு விவசாயிகளா தான் இருக்காங்க. தமிழகம் மட்டும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவே சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தோட பரப்பு அப்படிங்கிறது கம்மியாகிக்கிட்டே வருது. குறு விவசாயிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. ஓகேவா? சோ அது போக பாத்தீங்கன்னா நிறைய தெரியும் இல்லையா. விவசாயம் பண்றதை விட்டுட்டு அவங்களோட அந்த அடுத்தடுத்து வரக்கூடியவங்கள படிக்க வச்சு அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, விவசாயத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, வேற வேலைக்கு போயிடுவாங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரி இருக்கிறதால என்ன ஆயிடுது, உங்களுக்கு விவசாயம் அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வருது. ஓகேவா? அடுத்து நில பயன்பாட்டோட வகைகள் கொடுத்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மொத்தமா நிலப்பரப்பையும் ஒரு கேக் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களேன். அதுல எவ்வளவு பகுதி விவசாயத்துக்கு போகுது, எவ்வளவு காடா இருக்கு, இந்த மாதிரி தான். ஓகேவா? சோ அதை வந்து நம்ம வெட்டி பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி வெட்டி பாக்குற மாதிரி தான். சோ நில பயன்பாடோட வகையை நம்ம ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். சோ எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய எல்லா நிலத்திலுமே விவசாயம் செய்வாங்களா அப்படின்னா கிடையாது. அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்த புவியியல் பரப்புல 30,30,33,000 ஹெக்டேர் வந்து இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சோ தமிழகத்துல மொத்த புவியியல் பரப்புல 1,30,33,000 ஹெக்டேர் வந்து பரப்பளவு இருக்கு. இந்த பரப்பளவுல 3ல 1 பங்கு நிலப்பரப்புல மட்டும்தான் என்ன பண்றாங்க, பயிர் வந்து சாகுபடி செய்யறாங்க. அதாவது 45,44,000 ஹெக்டேர். வேளாண் தொழில் செய்யாம பயன்பாட்டுக்கு இருக்கும் இல்லையா, அது வந்து 17% இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட நிலத்தோட அளவு அப்படிங்கிறது 2,125,000, அதாவது 2125,000. ஓகேவா? சோ அப்ப என்ன வரும் உங்களுக்கு, 21,25,000 ஹெக்டேர் வந்து காடுகளா இருக்கு. ஓகேவா? சோ எவ்வளவு வந்து பயிர் செய்யறாங்க, வேளாண்மை செய்யாத பயன்பாட்டு நிலங்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, காடுகளா எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத. மொத்த நிலப்பரப்புல 4% நிலங்கள் வந்து பயன்படுத்த முடியாம இருக்கு. ஓகேவா? அது பாத்தீங்கன்னா தரிசா கிடைக்கக்கூடிய நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 10ல 1 பகுதியா இருக்கு. மத்த தரிசு நிலங்கள் பாத்தீங்கன்னா 13% இருக்கு. சோ 4ல 1 பகுதி நிலம் தரிசா இருக்கு. தரிசா போடப்பட்ட நிலத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, கூடுதல் அது வந்து அதாவது தரிசா இருக்கக்கூடிய நிலம் வந்து அதிகரிச்சுட்டே வர்றது அப்படிங்கிறதையும் நான் கவனத்துல கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம மேய்ச்சல் நிலங்கள், மரங்கள் வளர்க்கப்படக்கூடிய நிலங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, மொத்த நிலப்பரப்புல 5% இருக்கு. 5%க்கு கொஞ்சம் மேல அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அடுத்து தமிழகத்துல பயிர் செய்யக்கூடிய பரப்பளவு அப்படிங்கிறது 45,44,000
ஹெக்டேரா இருக்கு. இந்த பரப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாறும். ஓகேவா? ஸோ அதாவது மழைப்பொழிவு நல்லா இருக்கு, அதற்கான காலநிலை எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா என்னாகும், அந்த பயிர் விளைவிக்கிறது வந்து அதிகமா விளைவிப்பாங்க. அப்ப அந்த அளவு, அந்த சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தோட அளவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். மழை வந்து பெய்யல இல்ல கம்மியா பெய்யுது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, கம்மியான இடத்துல அதுக்கு அந்த நீர் தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்மி பரப்பளவுல வந்து பயிர் சாகுபடி செஞ்சுக்குவாங்க. இதைதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பரப்பு நீர் வசதிக்கு தகுந்த மாதிரி ஆண்டுதோறுமே மாறிக்கிட்டே இருக்கும். 9 லட்சம் ஹெக்டேரா வந்து இருந்திருக்கு. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழையின்மை, அதாவது இங்க கொடுத்துருப்பாங்க ஒரு வருஷத்துல ஒரு முறைக்கு மேல பயிர் செய்யறாங்க இல்லையா, அதோட பரப்பளவு அப்படிங்கிறது கம்மியாகுது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வருஷம் 9 லட்சம் ஹெக்டேர் பண்றாங்க அப்படின்னா மழை இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க, 6 லட்சம் அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அதை பொறுத்து, அதிகமா மழை பெஞ்சதுன்னா அதிகமா வந்து விளைவிப்பாங்க, கம்மியா மழை பெஞ்சது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹெக்டேர் அப்படிங்கிறத குறைச்சுக்குவாங்க. ஓகேவா? 2012-13 பாத்தீங்கன்னா மொத்தமா பயிரிடப்பட்ட நிலப்பரப்புல 72% அப்படிங்கிறது உணவு பயிர்கள் தான் பயிரிட்டு இருக்காங்க. மற்ற இடத்துல உணவற்ற பயிர்கள் வந்து பயிரிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ உணவு பயிர்கள் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருக்கும். நெல், கோதுமை இந்த மாதிரி வருது இல்லையா, சோளம், மக்கா சோளம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் உணவு பயிர்கள். அதை தவிர்த்து மீதி இருக்கிறது எல்லாமே உணவற்ற பயிர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வேளாண்மைக்கான நீர் ஆதாரங்கள் கொடுத்திருப்பாங்க. ஸோ தமிழகத்துல வற்றாத, அதாவது வற்றும் நதிகள் தான் அதிகம். ஓகேவா? ஸோ தமிழகத்துல வற்றும் நதிகள் தான் அதிகம். மழையை நம்பிதான் நம்ம வந்து இருப்போம். தென்மேற்கு பருவக்காற்றை விட வடகிழக்கு பருவக்காற்று தான் தமிழகத்துக்கு அதிகமான மழை பொழிவை கொடுக்கும். ஒருவேளை தென்மேற்கு பருவக்காற்று மழை வந்து அதிகமா வந்தது அப்படின்னா காவிரி ஆற்றோட நீர்ப்பெருக்கு அப்படிங்கிறது அதிகமாகும். கர்நாடக அணைகள் நிரம்பிருச்சுன்னா தமிழ்நாட்டுல காவிரி என்ன பண்ணுவாங்க, காவிரியில அதிகமா தண்ணி ஓடும். ஸோ அதை பொறுத்து அந்த விவசாயம் அப்படிங்கிறத செஞ்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ பயிர் செய்யக்கூடிய மொத்த பரப்பளவுல பாசன வசதி பெற்றது அப்படிங்கிறது 57% தான். ஓகேவா? ஸோ நீர்ப்பாசனம் பெற்றது 57 விழுக்காடு. தமிழகத்துக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா, வடகிழக்கு பருவமழை, அதாவது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் பெய்யக்கூடிய மழையில தான் அதிகமான நீர் ஆதாரம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த டைம்ல வரக்கூடிய தண்ணிய தேக்கங்கள், கண்மாய்கள், ஏரிகள்ல தேக்கி வேளாண்மைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. தமிழக வேளாண்மைக்கான தண்ணிய வாய்க்கால்கள், ஏரிகள், குளங்கள், கிணறுகள் இதுல இருந்து எடுத்து வேளாண்மை செய்யறாங்க. ஓகேவா? சோ அதாவது எவ்வளவு வாய்க்கால் இருக்குங்கிறத கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2239 வாய்க்கால். அது எவ்வளவு இருக்கு, சுமாரா பாத்தீங்க அப்படின்னா 9750 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த வாய்க்கால் அப்படிங்கிறது பாயுது. அடுத்து சிறு ஏரிகள் பாத்தீங்கன்னா 7985, பெரிய ஏரிகள் 33,142, திறந்த வெளிக்கிணறுகள் 15 லட்சம் இருக்கு. இது இல்லாம 3,54,000 ஆழ்துளை கிணறுகள் இருக்கு. ஓகேவா? சோ ஆழ்துளை கிணறுகள் மூலியமா அந்த நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகேவா? அடுத்து ஏரியில இருந்து பாசன வசதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பரப்பளவு இருக்கக்கூடிய நிலத்துக்கு வருது அப்படின்னா கம்மியான அளவு தான் வருது. ஓகேவா? சோ திறந்த வெளி கிணறுகள் இருக்கு இல்லையா, அதுலதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பாசன வசதி அப்படிங்கிறது நிலத்துக்கு போகும். அதுக்கப்புறம் 3.68 லட்சம் ஹெக்டேர் பரப்பு பாத்தீங்கன்னா ஏரி வழியா என்ன ஆகுது, தண்ணி வந்து அந்த நிலத்துக்கு போகுது. வாய்க்கால் வழியா பாத்தீங்கன்னா 6.68 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு பாயுது. ஆழ்துளை கிணறு வழியா 4.93 லட்சம் ஹெக்டேருக்கு பாயுது. திறந்தவெளி கிணறுகள் மூலியமா 11.9 லட்சம் ஹெக்டேருக்கு பாயுது. ஓகேவா? சோ இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், 11.9 லட்சம் ஹெக்டேர் தான் அதிகம். அப்ப திறந்தவெளி கிணறுகள் மூலியமா பாசனம் நடக்கிறது தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்க்கால் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆழ்துளை கிணறுகள், அதுக்கப்புறம் ஏரி இந்த மாதிரி வரும். சோ ஏரியோட நீர்ப்பாசன வசதி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கம்மியா இருக்கும். அடுத்து மறை நீர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மறை நீர் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஓகேவா? சோ இப்ப வந்து ஏதோ ஒரு பொருளை விளைவிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப கோதுமை எடுத்துக்கோங்களேன். கோதுமை விளைவிக்கிறாங்க, அதை வந்து ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்னா நம்ம கோதுமையை எவ்வளவு கிலோகிராம் வந்து ஏற்றுமதி செய்யறாங்களோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணக்கூடாது. அந்த கோதுமை விளைவிக்கிறதுக்கு தண்ணி யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த தண்ணியும் என்ன ஆகுது, மறைமுகமா அங்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் அந்த கோதுமை வந்து விளைஞ்சிருக்கு. அப்ப மறைமுகமா அந்த தண்ணியையும் நம்ம ஏற்றுமதி பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. மறைமுகமா வர்றதாலதான் அது நம்ம மறை நீர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இந்த மறை நீர் அப்படிங்கிற சொல்ல 1990 டோனி ஆலன் அப்படிங்கிறவர் தான்
அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஓகேவா? சோ விவசாயம் இல்லைன்னா தொழிற்சாலை உற்பத்தியின் மூலமா நுகரப்படக்கூடிய நீர் தான் மறை நீர் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. உணவு இல்லைன்னா உற்பத்தி பொருட்கள் ஒரு நாட்டுல இருந்து மற்றொரு நாட்டுக்கு வாணிகம் செய்யும் போது அதோட மறைமுகமா அதுக்கு செலவிட்ட நீரும் செல்லுது, அததான் மறை நீர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கோதுமை கொடுத்திருப்பாங்க. 1 மெட்ரிக் டன் கோதுமை உற்பத்தி செய்யறதுக்கு சராசரியா எவ்வளவு ஆகுதா? 1340 கியூபிக் மீட்டர் நீர் வந்து தேவைப்படுது. அந்த மாதிரி நம்ம இப்போ 1 மெட்ரிக் டன் கோதுமையை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம் அப்படின்னா அந்த இடத்துல 1340 கியூபிக் மீட்டரையும் நம்ம என்ன பண்றோம், அது கூட சேர்த்து அனுப்புறோம் அப்படின்னு தான் அர்த்தம். அது வந்து மறைமுகமா இருக்கிறதால நம்ம என்ன சொல்றோம், அத மறை நீர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? உலக அளவுல இந்தியா பாத்தீங்கன்னா மிக அதிக நன்னீர் பயன்பாட்டாளரா இருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகில 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளராகவும் இந்தியா வந்து இருக்கு. ஓகேவா? சோ இங்க என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த டாட்ஸ் கொடுத்திருக்காங்களே அந்த டிராப் ஒவ்வொரு டிராப்பும் 50 லிட்டர் மறைநீரை குறிக்குதுன்னு தான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? தமிழகத்துல வேளாண்மை பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரை தான் அதிகமா நம்பி இருக்கு. ஓகேவா? சோ நிலத்தடி நீர் அப்படிங்கிறது இதை பயன்படுத்துறதால என்ன ஆகும், அதிகமா இப்ப நிலத்தடி நீரை நம்ம யூஸ் பண்றோம், அதை யூஸ் பண்ணி தான் பாசனம் செய்யறோம் அப்படின்னா, அதை சாகுபடி செய்யறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு மழை வந்தாலோ இல்ல வேற எதன் மூலியமாவோ அந்த நிலத்தடி நீருக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சோ நம்ம அதிகமா எடுத்துட்டு கம்மியா போகுது இல்ல இல்லாம போகுது, தண்ணியா நம்ம விடல அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து பின்னாடி பிரச்சனையா தான் வந்து நிற்கும் இல்லையா? அதை தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நிலத்தடி நீரோட அளவையும் அதோட தன்மையும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தான் தொடர்ந்து கண்காணிக்குது. சோ நிலத்தடி நீரோட அளவையும் தன்மையும் கண்காணிக்கிறது எது, மத்திய நிலத்தடி நீர் வாரியம். ஓகேவா? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், தமிழக வேளாண்மை நிலத்தடி நீரை தான் நம்பி இருக்கு. நிலத்தடி நீரோட பயன்பாட்டை சீர் செய்யறது ரொம்ப ரொம்ப அவசியமும் அவசரமும் இருக்கு. வளம் குன்றாத வேளாண்மைக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. ஓகேவா? சோ அதாவது நிலத்தடி நீரை தான் தமிழகம் அப்படிங்கிறது வேளாண்மைக்கு முழுவதுமாக நம்பி இருக்கு. அடுத்து பாருங்க, பாசனமும் பயிர் வகையும். தமிழகத்துல விளையக்கூடிய பயிர்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ நம்ம சாப்பிட்றதுக்காக பயிர் செஞ்சா அது உணவு பயிர். ஓகேவா? என்னென்ன இப்போ நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளம் இதெல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்காக செய்யறோம் இல்லையா? இது எல்லாமே என்னது, உணவு பயிர். இதுவே கரும்பு, தென்னை, அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துகள் இந்த மாதிரி காசாக்கிறதுக்காக நம்ம வந்து காசாக்கிறதுக்கோ இல்ல தொழிற்சாலைக்கு அனுப்புறதுக்கோ பயிர் செஞ்சோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா உணவல்லாத பயிர், உணவற்ற பயிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? பாருங்க, உணவு பயிர், உணவு இல்லாத பயிர்கள் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம். உணவு தானியம் பயிரிடக்கூடிய பரப்பளவு அப்படிங்கிறது 57% பாசன வசதி இருக்கு. 2014-15 உணவு பயிர்கள் 59%, உணவல்லாத பயிர்கள் 50% பாசன வசதி பெற்றிருக்கு. ஓகேவா? தமிழகத்துல பயிரிடப்பட்ட நிலத்தோட மொத்த பரப்புல 2014-15 59,94,000 ஹெக்டரா இருந்திருக்கு. 76% உணவல்லாத பயிர்கள் தான் அதுல பயிரிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெல் சாகுபடி தான் அதிக அளவுல வந்து நம்ம வந்து சாகுபடி செய்யறோம். 30% வந்து செய்யறோம். ஓகேவா? இதுல உணவு பயிர்கள் 12% பரப்பளவுலையும் சிறுதானிய சாகுபடி கம்மியான அளவுலையும் செய்யறோம். சோளம் வந்து 7% நிலப்பரப்புலையும், கம்பு வந்து 1 விழுக்காடுலையும், கேழ்வரகு 1.7 விழுக்காடுலையும், மற்ற தானியங்களை 6% பரப்பளவுலையும் 2014-15 பயிரிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் நிலப்பரப்பு எதுக்கு, நெல்லுக்கு தான் 30%. ஓகேவா? அதுக்கப்புறம் மற்ற உணவு பயிருக்கு 12%. அடுத்து சோளத்துக்கு 7%, கம்புக்கு 1%, கேழ்வரகு 1.7, மற்ற சிறுதானியங்களுக்கு 6%. இது எல்லாமே எந்த டேட்டாஸ் பிரகாரம், 2014-15 பிரகாரம். ஓகேவா? மழைப்பொழிவு, நீர் இருப்பு, காலநிலை, சந்தை விலை, இந்த மாதிரி பல காரணிகள் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த பயிரிடக்கூடிய பரப்பளவு அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இதை பொறுத்து அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? தென்னிந்தியாவோட 3வது பெரிய ஆறு தான் காவிரி. இது எவ்வளவு கிலோமீட்டர் நீளம் இருக்கு அப்படின்னா 765 கிலோமீட்டர் நீளம் இருக்கு. காவிரி ஆற்றோட குறுக்கே பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா, மேட்டூர் அணையும் கல்லணையும் கட்டி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாசனத்திற்கான நீர் ஆதாரங்கள். கிணறுகள் வந்து 62%, வாய்க்கால் 24, ஏரிகள் வந்து 14. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, ஆழ்துளை கிணறுகள் தான் நீர் பாசனத்துல அதிகமா பங்கு பெறுது. அதுக்கப்புறம் வாய்க்கால், அதுக்கப்புறம் ஏரி.
நுண்ணீர் பாசன திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? நிறைய இப்ப இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல பைப் மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஒண்ணு ஒரே சைடா அடிக்கும், இல்ல அப்படின்னா சுத்தி வந்து உங்களுக்கு தண்ணி அடிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதால என்ன ஆகும் அப்படின்னா தண்ணீர் வந்து நம்ம சிக்கனமா பயன்படுத்தலாம். ஓகேவா? ஸோ தேவையில்லாம அதிகமா பயன்படுத்தி களைச்செடிகள்லாம் அந்த வயல்ல களைச்செடிகள் அதிகமா வளராம எந்த அளவுக்கு தண்ணி பயிருக்கு தேவையோ அதை மட்டுமே விட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த பயிரை வந்து விளைவிச்சுக்கலாம். ஸோ இதனால தண்ணியோட அந்த அளவு அப்படிங்கிறது எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான். குறைஞ்ச தண்ணியில அதிகமான அந்த பயிர்வா வந்து நம்ம வந்து விளைவிச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 10 ஆண்டு கால வேளாண் வளர்ச்சி பாருங்க. 2014-15 தமிழகத்துல அதிகமா உற்பத்தி செய்யப்பட்ட உணவு தானியங்களோட அளவு 1,27,35,000 டன். ஓகேவா? 1,27,35,000 டன். இதுல நெல் மட்டுமே 80 லட்சம் டன் வந்து விளைஞ்சிருக்கு. மொத்த உணவு தானிய உற்பத்தியில நெல்லோட பங்கு 62%. அதுக்கப்புறம் மக்காச்சோளம் 20%, சோளம் 7%, அதுக்கப்புறம் 3% கேழ்வரகு, 3% உளுந்து, மற்ற உணவு பயிர்கள் எல்லாமே கம்மி அளவுல விளைஞ்சிருக்கு. இது எல்லாமே எந்த வருஷத்துல? 2014-15. ஓகேவா? பயிரிடக்கூடிய நிலத்தோட அளவு அப்படிங்கிறது எப்படி மாறுதோ அதே மாதிரி உற்பத்தியோட அளவும் மாறுபடும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் அதே இப்ப 62 இருக்குன்னா ஒவ்வொரு வருஷமும் 62 வருமானம் வராது. அது ஏற்ற இறக்கங்கள் இருக்கதான் செய்யும். ஓகேவா? அடுத்து உற்பத்தி திறன் பாருங்க. பயிர்களோட விளைச்சல் பயிரிடப்படக்கூடிய பரப்பளவு மட்டும் இல்லாம அதோட உற்பத்தி திறனையும் சார்ந்துதான் இருக்கு. தமிழகத்துல பெருமளவுல பயிர் வந்து உற்பத்தி செய்யறாங்களே அதுல நெல் தான் அதிகம். 2014-15 பாத்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு 4,429 கிலோ அப்படின்னு நெல்லை வந்து உற்பத்தி செய்யறோம். இதுவே 2010-11 3,039 கிலோவா இருந்திருக்கு. இதன் மூலியமா என்ன சொல்லலாம், அந்த உற்பத்தி திறன் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 10-11 உங்களுக்கு 3,039 இருந்தது, 14-15 4,429 அதிகரிச்சிருக்கு. நெல்லுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா எது அதிக அளவுல பரப்பளவு அந்த சாகுபடி செய்யறாங்க அப்படின்னா மக்காச்சோளம் தான். ஹெக்டேருக்கு 8,824 கிலோ வந்து விளைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து சோளம் பாத்தீங்க அப்படின்னா 2,093 கிலோவும், கம்பு 3,077 கிலோவும், கேழ்வரகு 3,348 கிலோவும் இருக்கு. பருப்பு வகையில அதிகமா பயிரிடக்கூடியது உளுந்து, ஹெக்டேருக்கு 645 கிலோ. கரும்பு பாத்தீங்க அப்படின்னா 107 டன். அடுத்து மணிலா அப்படின்னா வேர்க்கடலையே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது பாத்தீங்கன்னா 2,753 கிலோ வளர்ந்துருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எந்த வருஷம், இதை தான் நீங்க நோட் பண்ணணும். இதெல்லாம் தான் டேட்டாஸ். பயிர்களோட உற்பத்தி திறன் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்ச வண்ணம் தான் இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நெல்லோட உற்பத்தி திறன் 1965-66 பாத்தீங்க அப்படின்னா 1,409 கிலோவா இருந்தது. 1975-76 2,029 கிலோவா அதிகரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 1985-86 2,372 கிலோவா அதிகரிச்சிருக்கு. 10 வருஷத்துக்கு அப்புறம் நெல்லோட உற்பத்தி பாத்தீங்க அப்படின்னா 2,712 கிலோவா வந்திருக்கு. ஓகேவா? அதிகரிச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 2014-15 4,429 கிலோவா வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதான் படிப்படியா ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா படிப்படியா என்ன இருக்கு, உங்களுக்கு அந்த நெல்லோட உற்பத்தி திறன் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ கடந்த 50 வருஷத்துல தமிழகத்துல நெல்லோட உற்பத்தி திறன் 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? இந்த உணவு தானிய உற்பத்தி திறனை பாத்தீங்க அப்படின்னா 1965-66 அதுக்கப்புறம் 2014-15 இடையில 3.5% அதிகரிச்சிருக்கு உணவு தானிய உற்பத்தியில. தமிழகத்துல பாத்தீங்கன்னா உற்பத்தி திறன், உணவு உற்பத்தி இது ரெண்டுமே அதிகரிச்ச வண்ணம் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் பரப்பளவு கம்மியான போதும், அந்த நிலத்தோட பரப்பளவு கம்மியான போதும் உற்பத்தி கம்மி ஆகாம இருக்கு இல்லையா? அப்ப குறைஞ்ச நிலத்துல அதிகமான உற்பத்தி செய்யுது. இந்த மாதிரி உற்பத்தி திறன் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம், தமிழ்நாட்டுல விவசாயமும் கம்மியானாலும் நவீன தொழில்நுட்பத்தாலையும் உற்பத்தி திறனாலையும் நம்ம உணவு உற்பத்தி அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. ஓகேவா? நிலத்தடி நீரை நாம அளவா பயன்படுத்தி என்ன பண்ணணும்,
வளம் குன்றாத வேளாண்மையை வந்து கொண்டு வரணும். ஸோ இன்னைக்கு பார்த்தது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழகத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை தான். இதுல இருந்து இன்னும் அடிஷ்னலான விஷயங்கள் தான் அந்த 10th ஜியாகிரபி லெசன் சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடு மானுட புவியியல் அந்த லெசன்ல இருக்கும். இதை முடிச்சதுமே அதை தெளிவா படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி அந்த கிளாஸ் வந்து நம்ம நடத்தியாச்சு. அந்த கிளாஸை தெளிவா நடத்திடுங்க. அதுலயும் உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கும், தென் கதையோட்டமா இருக்கும். ஸோ அதை ஃபுல்லா தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வேளாண்மை சார்ந்ததை இன்னுமே டெப்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து வேற ஒரு கிளாஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.